பரிசுத்தத்தை தந்தது. ஆமென். சிலுவை தான் எனக்கு நீதியை தந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போ சிலுவை நோக்கி பார்த்தா என்னெல்லாம் வரும் சொன்னேன்? பரிசுத்தம் வரும், நீதி வரும். முதல்ல சொன்னேன் நம்பர் ஒன் வாழ்க்கையின் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு, அணுகும் ஒரு பிரச்சனை சமாளிப்பதற்கு எனக்கு பலன் தருவது சிலுவை. நம்பர் டூ விசுவாசத்தை என்னை துவக்க வைத்தே சிலுவை தான். எனக்கும் விசுவாசம் சம்பந்தமே இல்லையே. இந்த சிலுவையின் ஆண்டவர் தான் ஸ்டார்டட். இன்னொன்று சொன்னேன், என் பாரங்களை. ஒரு சின்ன காரியத்தை தூக்கி போட முடியல, ஆனால் எவ்வளோ பெரிய காரியம் கத்தை தூக்கி போட உதவி செய்தார். நிறைய பேர் தெரியும், எவ்வளோ பெரிய காரியங்கள். குடி தூக்கி எறிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க, பாவம் தூக்கி எறிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. எனக்கு தேவையில்லை, இப்போ அவங்களுக்கு இந்த தொழில் எனக்கு தேவையில்லை. எவ்வளோ பேரை பார்த்துருக்குறேன். தவறான தொழில் பண்ணவங்க, அவங்கெல்லாம் ஆண்டருக்குள்ளே வந்த பிறகு தே ஜஸ்ட் த்ரோ அவுட், தள்ளி விட்டு. சொல்லுங்கள், தள்ளி விட்டு. புரியுதா உங்களுக்கு? அண்ணன் தான், தம்பி தான், தங்கச்சி தான், நன்மை தான், எனக்கு சோறு போட்டவங்க தான். ஆனால் தேவனுக்கு விரோதமாக இருந்தால் அவங்களை தள்ளி விடுகிற பலனை தருவது சிலுவை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது டோன்ட் பார்கெயின் வித் தட். அவங்களால 1 கோடி நன்மை கூட வரட்டும், ஆனால் சிலுவைக்கு பகஞ்சனாக இருந்து உங்களுக்கு எப்படி நண்பனாக இருக்க முடியும்? தமிழ் புரியுதா? சிலுவைக்கு பகஞ்சனாக இருந்து உங்களுக்கு நண்பனாக இருக்க முடியாது. தமிழ் புரியுதா? புரியலைங்களா? சிலுவைக்கு பகஞ்சன், ஆனால் உங்களுக்கு என்ன ஆகிடும் தெரியுமா? கொஞ்ச நாளில் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? அவங்களுக்கு நண்பராக ஆகிடுவீங்க. சிலுவைக்கு வேண்டாம், சிலுவைக்கு நண்பனாக இருப்போம். திரும்ப சொல்லுறேன், அவங்கள சிலுவை பிடிக்கலை, ஆனால் அவங்கள பிடிக்குது. சிலுவையின் சத்தியம் பிடிக்கல, ஆனால் அவங்கள பிடிக்குது. தேவையா? ஆனால் ஒரு நாள் வரும், கவனிங்க, அவர்கள் உங்களையே தூக்கி எறிஞ்சிருவாங்க. அவரும் தூக்கி எறிஞ்சிருவார், இவங்களும் தூக்கி எறிஞ்சிருவாங்க. உங்கள் வாழ்க்கை பரிதாபமாக இருக்கும். எனவே தொடர்ந்து நாளை தியானிப்போம். சிலுவை நம்பர் த்ரீ சிலுவை நோக்கி பார்ப்பதனால நம்பிக்கை உண்டாகிறது. வாழ்க்கை ஒன்றும் இல்லாதவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்குது. நமக்கு தெரியும் இல்லையா? இன்னைக்கு கண்ணை மூடனா அங்கே கண்ணை திறப்போம். இங்கே இல்லை நையா, அங்கே உள்ளே நையா. இங்கே ஆப்சன்ட், அங்கே ப்ரெசன்ட். இதை தந்தது சிலுவையின் ஆண்டவர். சிலுவை. நான்காவது கவனிங்க, இதை சொல்ல மறந்துட்டேன். இயேசுவை அறிமுகப்படுத்தினே சிலுவை தான். இயேசுவை நான் பார்க்க வச்சதே சிலுவை தான். இது புரியுது? இயேசுவை நோக்கி. அப்படியானால் அந்த சிலுவை தான் என்னை இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணுச்சு. புரியல? பெத்லகேம் பாலனை ஃபோக்கஸ் பண்ணது வேற,